ஹலோ மை டியர் இங்கிலீஷ் லவர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் லேர்னர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சிம்பிள் பாஸ்ட்டும் சிம்பிள் ப்ரெசென்ட்டும் பார்க்கலையோ தயவு செஞ்சு நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. நேத்திக்கு முந்தின நாளும் நம்ம சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் ப்ரெசென்ட் தான் பார்த்துட்டு இருந்தோம் வித் எக்ஸாம்பிள்ஸோட. அது ரொம்பவே ஈஸி. ஸோ கைண்ட்லி கோ அண்ட் வாட்ச் இட். அண்ட் நான் இப்போ நேத்திக்கு முந்தின நாள் அப்படின்னு சொன்னேன்ல, இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே. ஆமா, இதை இன்னுமே கொஞ்சம் அழகா சொல்லலாம். எப்படின்னா, ஏர்லி எஸ்டர்டே, ஏர்லி எஸ்டர்டே, அதாவது இஆர்இ, ஏர்லி, அதுதான் அதோட ஸ்பெல்லிங். ஆனா சொல்லும் போது நமக்கு ஏஐஆர் அந்த உச்சரிப்பு வருது. சரிங்களா? ஏர்லி எஸ்டர்டே அப்படின்னா முந்தின நாள், நேத்திக்கு முந்தின நாள் அப்படின்னு அர்த்தம். அதுவே நாளை மறுநாள், இதை எப்படி சொல்றது? டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொல்லுவோம். இதை இன்னுமே அழகா எப்படி சொல்றது? ஓவர் மாரோ, ஐ வில் மீட் ஓவர் மாரோ அப்படின்னா நான் நாளை மறுநாள் சந்திக்கிறேன். அதுவே ஐ வில் மீட் யூ ஓவர் மாரோனா நான் உங்களை நாளைக்கு மறுநாள் சந்திக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த ஓவர் மாரோ அப்படின்ற வார்த்தையும் ஏர்லி எஸ்டர்டே அப்படின்ற வார்த்தையும் உங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ட்ராப் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கான வீடியோ சிம்பிள் ஃபியூச்சர் பத்தி தான். as I said before, அதை பத்தின எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். சிம்பிள் ஃபியூச்சர் சென்டென்ஸ் நீங்க பேசும்போது அது கூட வில் அப்படின்ற மோடல் ஆக்சிலரி வேர்ப் வரும். மோடல் ஆக்சிலரி வேர்ப்னா என்ன ஞாபகம் இருக்குதா? நம்ம அதை பத்தி டே 4லயும் டே 5லயும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இல்லைன்னா அந்த வீடியோ போய் பாருங்க, கண்டிப்பா ஞாபகம் வரும். இப்போ வில் யூஸ் பண்ணி ஃபியூச்சர் சென்டென்ஸா நான் சொல்றேன். ஷீ வில் ஸ்டடி ஹார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் கடினமாக படிப்பாள். அதாவது ஃபியூச்சர்ல வருங்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு செயலை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா அங்க வில் வருது. பேஸ் வேர்ப் வருது. பேஸ் வேர்ப்னா வேர்ப் 1. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கோ, வென்ட், கோஸ் அப்படின்னு சொல்றேன்னா இதுல எது வேர்ப் 1? கோ தான் வேர்ப் 1. ஓகே, அதுவே நடந்து முடிஞ்சத நான் எப்படி சொல்லணும்? வென்ட், கோ வென்ட். சரிங்களா? அதுவே ஃபியூச்சர்ல வில் கோ. சரிங்களா? ஸோ இதுதான் இங்கேயுமே இருக்குது. ஐ வில் கோ டு ஸ்கூல் டுமாரோ அப்படின்னா நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போவேன். வில் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. தே வில் விசிட் தேர் கிராண்ட் பேரண்ட்ஸ்னா அவங்க அவங்களோட தாத்தா பாட்டிய பார்ப்பாங்க. ஃபியூச்சர்ல நடக்க போறது. அதுக்கு இங்க வில் அந்த வார்த்தையும் பேஸ் வேர்பும் வந்திருக்குது. சரியா? அப்போ ஃபியூச்சர் சென்டென்ஸ் நீங்க அமைக்கும் போது என்னெல்லாம் இருக்கணும்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், வில் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கணும், பேஸ் வேர்பு இருக்கணும். சரிங்களா? அண்ட் இது கூடவே ஆப்ஜெக்ட் வரும். ஆப்ஜெக்ட் இல்லைன்னா காம்ப்ளிமெண்ட்டும் வரும். காம்ப்ளிமெண்ட்னா என்னன்றதை நான் ஜென்ரலா சொல்றேன். இன்டெப்தா நான் அடுத்த வீடியோல சொல்றேன். காம்ப்ளிமெண்ட்னா ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட பத்தியோ இல்ல ஆப்ஜெக்ட பத்தியோ நமக்கு கூடுதலான இன்ஃபர்மேஷனை கொடுத்து அந்த வாக்கியமே முழுமை பெறுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தான் நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் பி அ டாக்டர் அப்படின்னு நான் சொல்றேன். இதுல ஐ அப்படின்றது சப்ஜெக்ட். சரிங்களா? வில் அப்படின்றது மோடல் ஆக்சிலரி வேர்ப். அண்ட் இது ஒரு ஃபியூச்சர் சென்டென்ஸ். கரெக்டா? இப்போ இதுல ஐ வில் பி அ டாக்டர்ல டாக்டர் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். ஏன்னா டாக்டர் யார் ஆவாங்க? இதுல ஐ தான் ஆவாங்க. ஸோ ஐ அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட பத்தின கூடுதலான இன்ஃபர்மேஷனை இந்த டாக்டர் அப்படின்ற வார்த்தை நமக்கு கொடுக்குது. அண்ட் அந்த முழு வாக்கியமும் ஒரு அர்த்தத்தை முழுமையா கொடுக்குது. அதுக்கு காரணமா இருக்கிறது இந்த டாக்டர் அப்படின்ற வார்த்தை தான். ஸோ இதனாலதான் நம்ம இதை காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அண்ட் சப்ஜெக்டுக்கு ஓரியன்டா சப்ஜெக்டை பத்தி இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துச்சுன்னா அதை நம்ம சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். அதுவே ஆப்ஜெக்டை பத்தி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா அதை நம்ம ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? இது பேசிக்கா காம்ப்ளிமெண்ட்னா என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். உங்க ஸ்கிரீன்ல ஒரு 15 சென்டென்ஸ் இருக்குதா? நம்ம ரிவர்ஸ்ல இருந்து போலாமா? we will celebrate my birthday next month. அடுத்த மாசம் என்னோட பர்த்டேவை நாம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு நான் இங்க என்ன வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. we will celebrate my birthday next month. அப்ப வீன்றது சப்ஜெக்ட் ஆயிடுச்சா? அப்ப இங்க ஃபியூச்சர் சென்டென்ஸுக்கான வார்த்தைகள் என்னெல்லாம் இருக்குது? will celebrate, will celebrate. willன்றது மோடல் ஃபார்ம் வேர்பு, செலிப்ரேட்ன்றது verb 1. சரிங்களா? அடுத்தது பாருங்க. she will buy a new dress next week. அடுத்த வாரம் அவ
ஒரு நியூ ட்ரெஸ் வாங்குவாள். நடக்க போறத நான் சொல்றேன். அப்ப இங்க வில் பை வில் பை பை அப்படின்ற வார்த்தையோட பாஸ்ட் ஃபார்ம் எப்படி வரும்? பாட் அப்படின்னு வரும். சரிங்களா? அதுவே பிரசன்ட் கன்டினியூஸ்ல எப்படி வரும்? பையிங் பையிங் ஐஎன்ஜி வருமா? ஷீ இஸ் பையிங் அ நியூ ட்ரெஸ் அப்படின்னா இப்போ அவ ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். சரியா? ஃபியூச்சர்ல வில் பை. சரிங்களா? இதுவே ஹி ஷீ இட் இல்ல ஏதாச்சும் ஒரு பேர் வந்து பிரசன்ட் சென்டென்ஸா அது இருந்துச்சுன்னா அப்ப என்ன வரும்? பைஸ். அந்த வேர்பு கூட எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்த்துக்கணும். சரிங்களா? ஃபியூச்சரா இருக்கிற பட்சத்துல வில் பைன்னு சிம்பிளா வந்துடும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஐ வில் ஹெல்ப் மை ஃப்ரெண்ட் வித் ஹோம் ஒர்க் அப்படின்னு இருக்கு. ஸோ வில் மாடல் ஃபார்ம் வேர்ப் வந்திருக்குது. அடுத்தது ஹெல்ப் வேர்பு 1 வந்திருக்குது. ஈஸி தானே இது? ஐ வில் ஹெல்ப் மை ஃப்ரெண்ட் வித் ஹோம் ஒர்க்னா என் ஃப்ரெண்டு ஹோம் ஒர்க் செய்ய நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இருக்கு. சரியா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இட் வில் ரெயின் டுமாரோ நாளைக்கு மழை பெய்யும் அப்படின்னு நான் சொல்றேன். இட் வில் ரெயின். நாளைக்கு அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக தான் நம்ம என்ன சேர்த்துருக்கிறோம்? டுமாரோ. இட் சப்ஜெக்ட், வில் மோடல் ஆக்சிலரி வேர்பு, ரெயின் மழை வரும் அப்படின்னு நான் சொல்றேன். இது வந்து ஒரு வேர்பு. சரியா? இட் வில் ரெயின் டுமாரோ. சிம்பிளா தானே இருக்குது. த பேர்ட்ஸ் வில் ஃப்ளை இன் த ஸ்கை. இது என்னது? இதுல யூஸ் பண்ணிருக்கிற ஃபியூச்சருக்கான வார்த்தைகள் என்னென்ன? வில் ஆக்சிலரி வேர்பான வில். சரியா? ஃப்ளைன்றது ஒரு வேர்பு. V1 வருது. பேஸ் ஃபார்ம் வேர்பு. ஃப்ளை, ஃப்ளூ, ஃப்ளையிங், ஃப்ளோன், ஃப்ளைஸ். இதுதான் இந்த வேர்போட மாற்றங்கள் ஆகும். பரிமாணங்கள். இதுல ஃபியூச்சருக்கானதை நம்ம சொல்றதுக்கு வில் ஃப்ளைன்னு வந்துருச்சு. சரியா? அடுத்தது பாருங்க. த பேபி வில் ஸ்லீப் ஆஃப்டர் லஞ்ச். சாப்பிட்டதுக்கு அப்புறம் மதியம் உணவுக்கு அப்புறம் அந்த பேபி தூங்கிடும் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபியூச்சர்ல சொல்றேன். அப்போனா இங்க என்ன வந்திருக்கு? வில் ஸ்லீப். ஓகே? ஸ்லீப், ஸ்லீப்ஸ், ஸ்லீப்பிங், ஸ்லெப்ட். இதுதான் இந்த வேர்போட பரிமாணங்கள். சரியா? இங்க ஃபியூச்சரை பத்தி சொல்றதுனால வில் ஸ்லீப்னு வருது. அடுத்து பாருங்க. யூ வில் லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரி டே அப்படின்னா நீ டெய்லியும் இங்கிலீஷ் இனிமே கத்துப்ப அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு இங்க வில் லேர்ன் வருது. சரியா? அடுத்தது பாருங்க. மை ஃபாதர் வில் டிரைவ் டு ஒர்க் டுமாரோ. வில் டிரைவ் வில் டிரைவ். ஓகே? அடுத்தது பாருங்க. மை மதர் வில் குக் டின்னர் டுநைட் அப்படின்னா எங்க அம்மா இன்னைக்கு ராத்திரிக்கு சமைப்பாங்க. டின்னருக்காக எங்க அம்மா தான் சமைப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ நடக்க போறத சொல்றேன். சரியா? த கேட் வில் ட்ரிங்க் மில்க் சொன்னா வச்சிருக்கிற மில்கை கேட்டு சீக்கிரமா குடிச்சிரும் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு வில் ட்ரிங்க் வருது. அடுத்தது பாருங்க. வி வில் வாட்ச் அ மூவி திஸ் ஈவினிங்னா ஈவினிங்ல நம்ம படம் பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? தே வில் விசிட் தேர் கிராண்ட் பேரண்ட்ஸ் நெக்ஸ்ட் சண்டேனா அடுத்த சண்டே அவங்க அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸை போய் பார்ப்பாங்க. ஸோ இந்த 4th சென்டென்ஸ்லையும் 5th சென்டென்ஸ்லையும் தமிழ்ல நம்ம சொல்லும் போது ஒரு வார்த்தை தான் வருது. அது என்னன்னா பார்க்கிறது. அந்த ஒரு வார்த்தை தான். அதுவே இங்கிலீஷ்ல மாறுதுல. விசிட்னு 4th சென்டென்ஸ்ல இருக்குது. 5th சென்டென்ஸ்ல வாட்ச்ன்னு இருக்குது. ஸோ சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் மாறுது. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். நீங்க பாட்டுக்கு பார்ப்பாங்க அப்படிதானா அதுக்கு இந்த வார்த்தை தான் வரும். விசிட் தான் வரும்னு அதே விசிட்டை தூக்கி 5th சென்டென்ஸ்ல போட்டீங்கன்னா அதுக்கு மீனிங் வருமா? வி வில் விசிட் அ மூவி திஸ் ஈவினிங்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வி வில் விசிட் அ மூவினா விசிட்னா ஃபர்ஸ்ட் என்னது? ஒரு இடத்த போய் நம்ம பார்க்கிறது. இல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு நம்ம போய் அவங்கள விசிட் பண்றது. அவங்க எப்படி இருக்கிறாங்க? என்ன பண்றாங்கன்றத அவங்க வீட்டுக்கு நம்ம போயிட்டு வர்றது. அத தான் நம்ம விசிட்ன்னு சொல்லுவோம். அதுவே வாட்ச் அப்படின்ற ஒரு வார்த்தை 4th சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணா எப்படி வரும்? தே வில் வாட்ச் தேர் பேரண்ட்ஸ் நெக்ஸ்ட் சண்டேனா இங்க வந்து வாட்ச் அப்படின்ற வார்த்தை என்ன மீனிங்கோட வருதுன்னா, கிராண்ட் பேரண்ட்ஸ் என்னோட தாத்தா, பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு இரு. நான் ஒளிஞ்சிருந்து அவங்கள பார்க்கிறேன், கண்காணிக்கிறேன் அப்படின்ற மீனிங்கோட இந்த வார்த்தை இதுல யூஸ் பண்ணா வருது. சரியா? ஸோ இதனால தான் நம்ம யூஸ் பண்ற வார்த்தைய பார்த்து யூஸ் பண்ணணும் இங்கிலீஷ்ல. 2மே ஒரே அர்த்தம் தான் தமிழ்ல. ஆனா இங்கிலீஷ்ல அர்த்தங்கள் மாறுது. சரியா? அடுத்து பாருங்க 3rd சென்டென்ஸ். ஹி வில் பிளே ஃபுட்பால் ஆஃப்டர் ஸ்கூல்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஃபுட்பால் விளையாடுவான் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு வில் பிளே. ஷி வில் ரீட் அ ஸ்டோரி புக் டுநைட் அப்படின்னா அவ இன்னைக்கு ராத்திரி ஒரு ஸ்டோரி புக்கை ரீட் பண்ணுவாள் அப்படின்னு நான் சொல்றேன். ஐ வில் கோ டு ஸ்கூல் டுமாரோ அப்படின்னா நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அது ஈஸி தானே? ஸோ இப்படி தான் ஒரு ஃபியூச்சர் சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணணும். புரிஞ்சிருச்சா?
அண்ட் நீங்களுமே உங்க வீட்ல ஃபியூச்சர் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பழகுங்க. நீங்க அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற நெறைய சென்டென்ஸ் வந்து ஃபியூச்சர் சென்டென்ஸா இருக்கும். அது உங்களுக்கு தெரியாமலே நீங்க தமிழ்ல சொல்லிட்டு இருப்பீங்க. அததான் நான் இப்போ இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ நான் அன்றாட வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ற சில சென்டென்ஸ இங்கிலீஷ்ல சொல்றேன். இப்போ இதுல பாருங்க. I will wake up at 6 AM tomorrow. நாளைக்கு நான் 6 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ அத நம்ம இங்கிலீஷ்ல I will wake up at 6 AM tomorrow அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க. I will brush my teeth after I wake up. நான் எந்திரிச்சதுக்கு அப்புறமா பல்லு விளக்குவேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு நான் I will brush அப்படின்னு யூஸ் பண்றேன். அடுத்தது பாருங்க. I will take a bath in the morning. நான் காலையில எந்திரிச்சோனே குளிப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? அடுத்தது பாருங்க. I will get dressed for school. I will get dressed for school அப்படின்னா நான் ஸ்கூல் போறதுக்கு அந்த யூனிஃபார்ம்லாம் இருக்கும்ல, அத நானே ட்ரெஸ் பண்ணிப்பேன். நான் என்னையே அலங்கரிச்சுப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது பாருங்க. I will eat my breakfast before leaving home. நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி, இல்ல வேற எங்கேயோ ஆஃபீஸ்க்கோ எங்க வேணாலும் போறதுக்கு முன்னாடி நானே வீட்ல என்னோட பிரேக்ஃபாஸ்ட்ட சாப்பிட்டுருவேன். வீட்ட விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் செல்வேன் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது பாருங்க. I will go to school by bus. நான் பஸ்ல தான் டெய்லியும் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ இங்க I will go to school by bus. அதுவே ஆட்டோனா by ஆட்டோ. சரியா? by பைக்னா பைக்ல அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது பாருங்க. I will attend my English class. அப்படின்னா நான் இங்கிலீஷ் வகுப்பை அட்டெண்ட் பண்ணுவேன் இனிமே தான். சரியா? அப்படின்னு சொல்றேன். அடுத்தது பாருங்க. I will complete my homework in the evening. நான் ஈவினிங்ல என்னோட ஹோம்வொர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஹோம்வொர்க்லாம் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது பாருங்க. I will help my mother with the household chores. அப்படின்னா எங்க அம்மா வீட்டு வேலை செய்யும் போது நான் அவங்களுக்கு உதவியா இருப்பேன், உதவி செய்வேன் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது பாருங்க. I will have dinner with my family tonight. இன்னைக்கு இரவு ஃபேமிலியா நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? I will watch television for an hour. அதாவது நான் டிவி பார்ப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? அடுத்தது I will read a story book before bed. I will read a story book before bed. நான் தூங்க போறதுக்கு முன்னாடி ஸ்டோரி புக் ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். I will pray before sleep. நான் தூங்க போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு தூங்குவேன் அப்படின்னு சொல்றேன். I will sleep at 10 PM. நான் கரெக்டா 10 மணிக்கு தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்றேன். I will start a new day with a smile tomorrow. அப்படின்னா நான் டெய்லியும் ஒரு புதிய நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது சிரிப்போட ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான பாசிட்டிவான மைண்டோட தான் நான் அதை ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம ருட்டீன்ஸ்ல யூஸ் பண்ற ஃபியூச்சர் சென்டென்ஸ். இதை நம்மள அறியாமலே தமிழ்ல சொல்லிட்டு இருப்போம். இதை தான் நான் போய் இங்கிலீஷ்ல சொன்னேன். சரிங்களா? அண்ட் இப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயத்த நான் சொல்றேன். வில் அப்படின்ற வார்த்தைய I, you, we, they, he, she, it இந்த சப்ஜெக்ட் கூட தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? பேஸ் ஃபார்ம் வேர்ப், அதாவது வேர்ப் 1 தான் வில்லுக்கு அப்புறம் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அண்ட் வில்லுக்கு அப்புறம் அந்த பேஸ் ஃபார்ம் வேர்ப் கூட எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஎன்ஜியோ இல்ல இடியோ சேர்த்துக்க கூடாது. பிகாஸ் அது எல்லாமே சேர்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ் மாறிடும். அது ஃபியூச்சர் சென்டென்ஸா இருக்காது. ஸோ இப்படிதான் நம்ம ஒரு ஃபியூச்சர் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். ஃபியூச்சர் சென்டென்ஸ்னாலே வில் வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ப் ஃபார்ம்ல வேர்ப் 1 தான் வரும், பேஸ் ஃபார்ம் வேர்ப் தான் வரும். சரிங்களா? ஆப்ஜெக்ட் கண்டிப்பா வரும். ஆப்ஜெக்ட் இல்லைன்னா காம்ப்ளிமெண்ட் வரும். காம்ப்ளிமெண்ட்னா என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அண்ட் காம்ப்ளிமெண்ட் பத்தி நம்ம வருங்கால வீடியோல நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஐ, ஷி, யூ, வி, தே, ஹி, ஷி, இட் இது எல்லாமே சப்ஜெக்ட். சரியா? ஸோ இதுல எந்த டவுட்டும் இல்லை தானே? அண்ட் நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா ஃபியூச்சர் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி உங்களோட நோட்ல எழுதி பாருங்க. பிகாஸ் ஃப்ரேமிங் அ நியூ சென்டென்ஸ் வில் ஹெல்ப் யூ. ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நீங்க போடுற எஃபர்ட்ஸை போட்டுட்டே இருங்க. பிகாஸ் ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். தேங்க்யூ. பாய்.